கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 31, 32 அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சங்கீதம் 31 ஆழ்ந்த தனிப்பட்ட துக்கத்தையும் உடல் ரீதியான துன்பத்தையும் தேவன் மீதான ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தேவனுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கும் தாவீதின் சங்கீதமாக இது அமைகிறது. தாவீதுக்கு சரீரம் சார்ந்த, மனநிலை சார்ந்த, இந்த சமூகம் சார்ந்த நெருக்கடி உண்டான காலத்திலே இந்த சங்கீதத்தை அவர் பாடியிருக்கிறார். தாவீது தனது மீட்புக்கான அந்த அவநம்பிக்கையான கூக்குரலில் இருந்து அது துதியாக மாறும் அளவுக்கு அவருடைய தேவனை குறித்தான வர்ணனைகளும், தேவனிடத்திலே தமது தேவையை அவர் தேவனிடத்திலே வேண்டி கேட்டு பெற்றுக்கொள்ளும் விதமும், அதை நம்பிக்கையின் அறிக்கையாக அவர் நிறைவு செய்வதும் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக ஆழமான சில கருத்துக்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய புலம்பலுக்கும் இது ஒத்திருக்கிறது. இந்த சங்கீதம் ஒருவேளை அவர் தாவீது சவுலால் துரத்தப்படும் போது பல நாட்களாக அங்கலாய்த்து அவர் அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்ததையும், தனக்கு நம்பிக்கையாய் இருக்க வேண்டியவர்களே தனக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த விதத்திலே அவர் அடைந்த அவமானம், நிந்தை, இவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடையும் என்று சொல்லி இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த விரக்தியான இந்த சூழல் தனக்கு வெட்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பதிவு செய்கிறார். நீர் உமது செவியை சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும், வேறு ஒருவரும் என்னை தப்பிக்க முடியாது என்று அவர் கெஞ்சுகிறார். உணர்ந்திருந்தார், எனது பலத துர்க்கமும் எனது அடைக்கலமும் நீர்தான், என் அரணும் நீர்தான், என் கண்மலை, என் கோட்டை. இவைகளெல்லாம் பார்க்கும்போது அவர் அரசனாய் இருந்திருக்க வேண்டும். ஒரு சாதாரண மனிதனாக சிந்திக்காமல் அரச நிலையிலே இருக்கும்போது அல்லது படைத்தளபதியாய் இருக்கும்போது இந்த சம்பவங்கள் நடந்திருக்க வேண்டும். ஒரு போர்முனை காரியங்களையே வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். மறைவான கண் வைத்திருக்கிறார்கள், வலை விரித்திருக்கிறார்கள், அது எனக்கு தெரியாது. ஆனால் நீர் மாத்திரமே இந்த மறைவான கண்ணிக்கும் வலைகளுக்கும் என்னை தப்புவிக்க முடியும். என்னுடைய ஆவி, என்னுடைய உயிரை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். அதை நான் காப்பாற்ற முடியாது, என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள இயலாதவன், நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முழுமையாய் தனது நம்பிக்கையை தேவன் மேலே வைக்கிறார். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே அவர் நம்பிக்கையை அறிக்கையாக செய்கிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல், நான் ஏன் உம்மை நம்பி இருக்கிறேன், எப்படி நம்பி இருக்கிறேன், என்னுடைய குணங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் அலசி ஆராய்ந்திருக்கிறார். நமது வாழ்க்கையிலும் நாம் தேவனை பற்றுக்கொள்வது எவ்வளவு விசுவாச வாழ்க்கையா இருந்தாலும் நம்மை நாமே அறிந்திருக்க வேண்டும். நமது கரத்தின் கிரியைகள், எண்ணங்கள், சிந்தைகள், செயல்படும் விதம், பேசுவது, பிறருக்கு நாம் ஆற்றுகிற நற்காரியங்கள் அல்லது எனி காரியங்கள், எந்த ஒரு வேலையாயிருந்தாலும் அவைகள் தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நான் எப்படிப்பட்டவள், எப்படிப்பட்டவன் என்று நான் எப்படி அலசி ஆராய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கான அளவுகோல் தான் வேதவசனம். வேதவசனம் நம்மிடத்திலே சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும், இதை விட்டுவிடு, இதை செய்யாதே என்று சொல்லும் காரியங்களோடு கூட இதை செய், இதை இப்படி செய் என்று சொல்லிக் கொடுக்கிற காரியங்களும் உண்டு. அதனால் வேதவசனமே நமது அளவு மானி. அந்த அளவீட்டை நாம் பயன்படுத்தி தாவீதை போல தைரியமா நாம் சொல்லக்கூடியவர்களாய் வாழ வேண்டும். மீன் மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்களை நான் வெறுத்து, அப்ப அவருக்கு வீண் மாயை என்றால் என்ன என்று தெரிகிறது, யார் பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது, அவர்களிடத்தில் தன்னை பிரித்து வாழ்வதற்கு கற்றிருக்கிறார். உண்மையே நம்பி இருக்கிறேன், 4 மிகப்பெரிய சத்தியங்களை இங்கே எழுதுகிறார். நான் வீண் மாயை பற்றி இருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறேன், அவர்கள் பற்றி கொண்டிருக்கிற வீண் மாயை அறிந்திருக்கிறேன், அவர்களிடத்தில் நான் பழகாமல் இருக்கிறேன், ஆனால் அதை நான் வெறுக்கிறேன், அதோடு கூட நன்மையானவையாகிய உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். அதாவது நெகட்டிவை நான் எடுத்துட்டேன், நெகட்டிவ் என்னதென்று தெரியும், நெகட்டிவோட விளைவுகள் தெரியும், யாரெல்லாம் நெகட்டிவை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். நான் அந்த எதிர்மறையான காரியங்களை செய்வதில்லை, ஆனால் நேர்மறையான காரியத்திற்கு வந்துவிட்டேன். இதுதான் அந்த முழுமையான யூட்டர்ன். இதை நாம் செய்ய வேண்டும். உமது கிருபையிலே களி கூர்ந்து, அப்போ நான் நம்பி இருக்கும்போது எனக்கு வாய்ப்பில்லை என்று சூழலாக இருக்கலாம், ஆனால் நீர் அதை கிருபையா எனக்கு சந்திப்பீர் என்று நான் மகிழுகிறேன்.
நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமாவை வியாகுலங்களிலிருந்து என்னை மீட்டு விடுந்தக்கதாக அறிந்திருக்கிறீர். என்னை சத்ருவின் கையில் ஒப்புக் கொடுக்க மாட்டீர். இதுவரைக்கும் என்னை விசாலத்திலே நிறுத்தி இருக்கிறீர். எனக்கு இறங்குகிற கர்த்தர் நீர். நான் நெருக்கப்படுகிறேன். இப்பொழுது எனக்கு பிரச்சனை வந்திருக்கிறது. கடந்த காலங்களிலிருந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுவித்தவர் நீர்தான். ஆனால் இந்த பிரச்சனை எனக்கு மிகவும் மனவேதனையாய் இருக்கிறது. துக்கத்தினாலே என் கண், என் ஆத்துமா கூட, என் வயிறு முழுவதும் கருகி போகக்கூடிய நிலைமையிலே நான் இருக்கிறேன். துக்கம் நமக்கு உண்டாகும் போது, ஆத்துமா கிளேசப்படும் போது நமக்கு ஆசிட் அதிகமாக சுரக்கும், பசிக்காது. அதனால வயிறில் அந்த கொட்டுகிற அந்த அமிலத்தன்மை நமது வயிறை எல்லாம் கருக்கி போட்டது போல, அதாவது வெந்தது போல காணப்படும். அதைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறார். இது அவருடைய துக்கத்தின் உச்ச நிலையை வர்ணிக்கிறது. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போய் கொண்டிருக்கிறது. இனி இந்த லைஃப் எனக்கு திரும்ப கிடைக்கவா போகுது என்று சொல்லி நாம் நினைப்போம். நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்திருப்போம். எல்லோருமே தான். நம்ம நினைப்போம் ரொம்ப வசதியானவங்க, வாய்ப்பு உள்ளவங்கலாம் இழந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுடைய விருப்பங்களை அவங்க இழந்திருப்பாங்க. ஆனால் அந்த விருப்பங்களையும் அந்த இழந்து போன காரியங்களும் மீண்டு கிடைக்கும் போது வயசு இருக்காது. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் நெருக்கப்பட்ட துக்கத்திலே என் கண்ணும் ஆத்துமாவும் வயிறும் கூட கருகி போயிருக்கிறது. என் வருஷங்கள் தவிப்பினாலே கழிந்து போகிறது. அதாவது இந்த காலங்கள் எனக்கு திருப்பி கிடைக்காது. ஆனால் அந்த சிறு வயதில் நான் தவிப்பினாலே கழிந்து போகிறேன். அநேக வியாபாரிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. சின்ன வயசில் போதுமான உணவு இல்லாமல் நான் வந்தேன். இந்த இடத்துல நான் கூலி வேலை செய்தேன். ஆனால் அங்கே நான் வளர்ந்தேன், பெருகினேன். இப்பொழுது நான் இத்தனை பிரான்ச்சுக்கு அதிபதியாக இருக்கேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஆரம்ப காலத்தில் உணவில்லாமல் ரோடுகளிலே படுத்து கிடந்ததும், அவர் உணவில்லாமல் தவித்ததும், சில நல்ல உணவுகளுக்காக ஆசைப்பட்டதும், இன்று அந்த காலங்கள் அவளுக்கு திருப்பி வரப்போவதில்லை. அந்த காயங்கள் காயங்களாகத்தான் இருக்கும். அதைத்தான் இங்கே தாவீது வைக்கிறார். ஆனாலும் என் அக்கிரமத்தினாலே என் பிணல் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஓகே, நான் பிறந்த விதம் அப்படி, நான் என்ன பாவம் செய்தேனோ, இப்படியெல்லாம் புலம்புவர்களை நாம் பார்ப்போம். அப்படித்தான் தாவீதும் புலம்புகிறார். என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையாகவும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கெல்லாம் அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். தாவீதை சவுல் நெருக்கும் போது தாவீதுக்கும் சவுலுக்கும் நடுநிலையானவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அதாவது இருவரை கூடயும் இருப்பாங்க. அவங்க ஒரு பேலன்ஸான பீப்புளா இருப்பாங்க. இப்போ சவுலோட கையில் அதிகாரம் இருக்கும்போது தாவீதை அவங்க விரும்பாத விண்ணமா தூரம் நிற்க வேண்டிய சூழலாக இருக்கும். தாவீது போர் புரிந்து வரும்போது அவரை எதிர்கொண்டு வந்து பாடல் பாடி அவருக்கான மரியாதை செலுத்தியவர்களெல்லாம் இன்னைக்கு சவுலுக்காக பயந்து தாவீதை விலகி போக வேண்டிய சூழல் இருக்கும். இது இயற்கையா, இது யதார்த்தமான உண்மை. இதை மறுக்க முடியாத உண்மை. யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களோட ஒத்து போகக்கூடிய அல்லது நமக்கே வம்பு என்று விலகி போகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அப்படித்தான் தாவீதுக்கு அறிமுகமாகி மிக நெருக்கமானவர்கள் கூட உதவி செய்ய முடியாத அளவுக்கு விலகி ஓடி போனார்களாம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒரு காலத்துல தலை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, அரசனுக்கு போல என்னை கொண்டாடினாங்க. ஆனா இன்னைக்கு அரசன் என்னை இப்படி விரோதியா நினைக்கும் போது என்னை செத்தவனை போல எல்லாரும் மறந்து போய்விட்டார்கள். கோலியாத்தேவன் ஜெயிச்ச உடனே தாவீதை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடினாங்க, பாடினாங்க. ஒட்டுமொத்த தேசமே அவரை புகழ்ந்தது. ஆனா அது அந்த சூழ்நிலை மாறி போய் விட்டது. இப்பொழுது சவுலுடைய கை ஓங்கி இருக்கிறது. தாவீதுக்கு விரோதமான செயலாக மாறி இருக்கிறது. அதனால் இந்த சூழலிலே அவர் மன வேதனைப்பட்டு அங்கலாய்க்கப்பட்டு இந்த தூக்கத்தின் உச்ச கட்டத்திலே தன்னுடைய மனநிலைமையை வெளிப்படுத்தி எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவானவருக்கும் இப்படிப்பட்ட சூழல் உண்டாயிருந்தது. அவரும் இப்படிப்பட்ட ஒரு மகாராஜாதி ராஜனாய் இருந்த போதிலும் அவரும் இந்த மனநிலைமைக்குள்ள தள்ளப்பட்டார். எல்லாவற்றையும் இழந்து அவர் செய்ய வேண்டிய பணியை செய்து முடித்தார். நாயை குளிப்பாட்டி நடுமணில் வைத்தால் இப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் பேசுவார்கள் அல்லவா? அப்படித்தான் தாவீது சவுலுக்கு விரோதமாய் வரும்போது, நீ அரசனுக்கு மருமகனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டல, நல்லா படு என்று பேசியிருப்பார்கள். வித்தியாசமான முறைகளிலே தாவீதை அவதூறாய் பேசியிருப்பார்கள். அதைத்தான் 13 வர்ணிக்கிறார். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஒருவர் இருவர் அல்ல, அநேகர் அவதூறாய் பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவருக்கும் விரோதமாக அநேகர் அவதூறாய் பேசினார்கள். அந்த வழியிலே வருபவர்களும் போபவர்களும் தலையை துலுக்கி தூற்றினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சகல மனிதர்களுக்காகத்தான் தாவீதும் கோலியாத்தை
வெல்வதற்கு தன்னையே பணயம் வைத்தான். இயேசு கிறிஸ்துவானவன் பிசாசானவனை கொல்லுவதற்கு தன்னையே பணயம் வைத்து தேவ நாமத்தினாலே வெற்றி சிறந்தார். ஆனால் அந்த வெற்றி சூழலுக்கு பின்பாக அநேகர் மறந்து விடுகிறார்கள். அதைத்தான் இங்கே தாவீதும் நினைவு கூர்ந்து, எல்லோரும் என்னை மறந்து விட்டார்கள், எனக்கு விரோதமாய் அவர்களே ஆலோசனை செய்கிறார்கள், என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள் என்று சொல்லி கதறுகிறார். ஆனால் நானும் அதான் இங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட அர்ப்பணம், நம்பிக்கையின் அடையாளம், பிரகடனம், அறிக்கையிடுதல் என்று சொல்லலாம். நானும் கர்த்தாவே உமையே நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நாம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. நம்மை சுற்றி அநேக துன்மார்க்கர்கள், பொல்லாதவர்கள், பொல்லாத சூழ்நிலைகள் உருவாகலாம். நானோ என்ற அந்த சத்தத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நானோ ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையாய் இருக்கிறேன், எனக்கான ஜெயக்கொடியானவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன், எனது தேவையை சந்திக்கிற யெகோவா ஈரேயின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தக்க தேவ நாமத்தை நாம் உச்சரிக்க நமக்கு தெரிய வேண்டும். நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, மரணம் அல்ல ஜெயம் எனக்கு இருக்கிறது, ஜீவன் எனக்கு இருக்கிறது, உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என்னை எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது என்று அறிக்கை செய்கிறார். சத்துருக்களின் கைகளுக்கு என்னை துன்பப்படுத்துகிறவன் கைக்கும் தப்புவிக்கிறவர் நீர்தான், நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி. அவன் ஒரு படை தளபதியாக இருந்திருக்கிறான், கோலியாத்தை வெற்றி சிறந்தவனாக இருந்திருக்கிறான். ஆனாலும் எப்பொழுதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் தன்னை ஊழியக்காரன் என்றே தேவனிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதிலே தாவீது மிக கண்ணியமாக தாழ்மையாக செயல்படுவதை நாம் பார்க்கலாம். உமது கிருபையினாலே என்னை ரட்சியும், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும், எனக்கு விரோதமாய் பெருமையோடு இகழ்ச்சியோடும் கடினமாய் பொய் பேசுகிற உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. எவ்வளவு ஒரு உச்ச நிலையிலே அவர் சோகத்தை அடைந்திருப்பார். தனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் எல்லாம் கட்டப்படட்டும். சகிக்க முடியாத அந்த அவதூறை அவர் கண்டு தேவனிடத்திலே சொல்லுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷருடைய அகங்காரத்திற்கும் அவர்களை உமது சமூகத்திலே மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். மீண்டும் மீண்டும் இதிலே தாவீது அறிக்கை செய்வதிலே பார்க்கிறோம். பொல்லாத மனிதர்கள் அவருடைய அகங்காரத்திற்கு அவருக்கு பிரியமான பிள்ளைகளை அவருடைய சமூகத்துல மறைத்து வைத்துக் கொள்வாராம். நாவுகளின் சண்டைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வாராம். அநேக வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுவார், நீ பேசாத, இங்க இருக்காத, எந்திரிச்சு போயிரு, அங்க போகாத, இது உனக்கு தேவையில்லாத வேலை, விலகி இரு, நான் பார்த்து கொள்கிறேன். இப்படி ஏதாவது ஒரு சொல் மூலியமா நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும் பக்குவம் நமக்கு வேண்டும். மீறி சுயம் ஜெயிக்கும் போதுதான் சுயத்தால தவற செஞ்சிருவோம். அப்ப அதனால பக்க விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். தாவீது மிக கவனமா இதுல இருந்திருக்கிறான். முது கூடாரத்திலே என்னை ஒயிழ்த்தி வைத்து காப்பாற்றுகிறீர், நான் அதை விட்டுவிட விரும்பவில்லை. அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடினால் உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி தன்னை தப்புவித்ததை நினைவு கூர்ந்து அவர் எழுதுகிறார். ஒருவேளை அவர் அரசன் சவுலுக்கு பயந்து ஓடும்போது இந்த மனநிலைமையா இருக்கலாம். தேவன் எங்கே அவன் ஒளிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கான வழிவாசல்களை தேவன் ஏற்படுத்தி தந்த அந்த சூழ்நிலையை உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த முழு பாட்டையும் எழுதுகிறார். சங்கீதம் 32. ஒவ்வொரு சராசரி மனிதனும் தவறு செய்கிறவர்கள் தான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதும் சராசரி மனிதனாய் இருந்தான். ஆனாலும் அவன் தேவ பக்தி உள்ளவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்கள் தேவனோடு ஒப்புரவாக விரும்புவார்கள். தேவனோடு ஒப்புரவாக விரும்புகிறவர்கள் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே தமது பாவங்களை அறிக்கையிட்டு எனக்கான பரிசுத்த கிருபாதார சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறவர் நீர்தான் என்பதை உணர்ந்தவர்களாய் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே வரும்போது பாவ அறிக்கை செய்வார்கள். இதை தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் அநேக முறை பார்க்கலாம். அவருடைய எண்ணங்களிலே நாம் அநேக வேளைகளிலே சரீர பிரகாரமான தவறுகளை மட்டுமே வேதங்களிலே தேடுகிறோம். ஆனால் தாவீதுடைய ஒவ்வொரு சங்கீதங்களை நீங்கள் பார்க்கும்போது மனநிலையிலே, சிந்தையிலே தேவனுக்கு விரோதமாய் உண்டான சிந்தைகளை முதற்கொண்டு அவர் அறிக்கையிட்டு செய்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தனது தவறான தேர்வுகளை, செலக்ஷன், மறைத்தால் ஏற்படும் பெரும் வேதனையையும், சில காரியங்களை தனக்கென விரும்பி இருக்கிற காரியத்தால் உண்டாகக்கூடிய பக்க விளைவுகளை
அனுபவித்த பின்பு, அதை உணர்ந்த பின்பு தவறான தேர்வுகளை செய்யும் போது அதனால் உண்டாகும் பெரும் வேதனையையும், அதை மறைத்து வைப்பதினால் உண்டாகும் வேதனையையும் விட்டு வெளிவருவதற்கு தேவனிடத்திலே சொல்வது மாத்திரமே அதற்கு தீர்வாய் அமையும் என்பதை உணர்ந்தவராய் இந்த பாடலை பாடுகிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று அந்த சங்கீதத்துடைய தலைப்பை அவர் சொல்லி விடுகிறார். அதன் பின்பு அது எப்படி அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறது தான் மற்ற வசனங்கள். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். தவறு செய்வது இயல்பு, ஆனால் தெரிந்தே தவறு செய்வது பாவம். தவறு செய்யும் போது அவன் கபடமில்லாமல் இந்த தவற்றை செய்தான் என்பதை தேவன் மன்னிப்பார். அதை நாம் பல இடங்களிலே வாசிக்கலாம். அபிமெலேக்கு சாரேவை எடுத்துக்கொண்ட போது 2வது நிகழ்விலே அவன் தேவனிடத்திலே சொல்லும்போது, ஆபிரகாம் இவளை சகோதரி என்று சொன்னான் அல்லவா, இவளும் அவனை சகோதரன் என்று சொன்னான் அல்லவா, நான் சுத்த கரங்களினாலே இதை செய்தேன் என்று நீ அறிவீர், கவடற்ற நிலையிலே நான் இதை செய்தேன் என்று நீ அறிவீர் என்று சொல்லி மன்னிப்பு கேட்பான். தேவன் அவரை மன்னிப்பார். செய்தது தவறுதான், ஆனால் அவர்கள் எனக்கு உண்மையை சொல்லவில்லை என்பதை அங்கே தேவன் இடத்திலே அவன் சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான பாவ மன்னிப்பின் ஜெபங்களை நீங்கள் பார்க்கலாம். தேவனை நாம் கொடூரனாய் பார்க்கக்கூடாது. நமது மனிதனின் நிலையை உணர்ந்தவராய், அவனுடைய இயலாமையிலே தம்மை வெளிப்படுத்துகிறவராக, தாம் மனிதனுக்கு உதவி செய்கிறவராக தம்மை காட்டுகிறார் என்பதுதான் நிச்சயமான ஒன்று. ஆதலால் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மேற்பார்வையான மன்னிப்பு கிடைக்கிறது என்றால் அது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்திற்கு நான் எப்படி ஆளானேன், அந்த பாக்கியத்திற்கு நான் எப்படி தகுதியானேன் என்று சொல்லுகிறார். அவர் அடக்கி அடக்கி வைத்தாராம், மறைத்து மறைத்து வைத்தாராம். அவருடைய மனது கதறிக்கொண்டே இருந்ததாம். அந்த வெதும்பலிலிருந்து அவரால் வெளிவிட முடியாமல் இருந்த சூழலிலே அவருடைய எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டு உலர்ந்து போயிற்றுதாம். மனசாட்சி குத்தப்பட்டு இருக்கும்போது நமக்கு எது மேலேயும் விருப்பம் இருக்காது. எலும்புகள்லாம் பலனற்றதா காணப்படும். ஆனால் அந்த நபரிடத்துல சென்று நடந்தவைகளை நாம் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு விட்டோம் என்றால் ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். அந்த ஒரு பாண்டேஜ், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துருவோம், அந்த கட்டுல இருந்து வெளியே வந்துருவோம். அப்படித்தான் தாவீது இங்கே சொல்லுகிறார். நான் அதனால இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால், மனசாட்சி குத்தப்படும் போது தேவ கரம், தேவ பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார், நெருக்குகிறார் என்று அர்த்தம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று யோவானிலே முதல் முறை பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லும் போதே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய காரம் நம் மேல் அப்படி இருந்து பாரமாய் இருந்து நம்மை அந்த பாவம் மன்னிப்புக்கு நேராக வழிநடத்துகிறது. அதனால் அவனுடைய சாரம் என்றால் இரத்த ஓட்டம், அப்படியே ரத்தமெல்லாம் கொதிச்சு சூடாய் இருக்கிறதாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், புரிந்து கொண்டேன், முடத்துல சொல்லிடணும்னு சொன்னேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் எங்கோ சஞ்சலப்படுகிறது, அமைதியை இழந்து கொண்டிருக்கிறது, தவிக்கிறது என்றால் உடனே நாம் தேவ சமூகத்திலே பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அநேக வழிகளில் தேவன் சில இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்தி விடுவார், சில மனிதர்களை நமக்கு ஞாபகப்படுத்துவார், சில காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி நாம் செய்த தவறுகளை, எண்ணங்களை, தவறான நோக்கங்களை, தவறான பிளேம்ஸ், அடுத்தவங்க மேல போடக்கூடிய பழிகளை தேவன் ஞாபகப்படுத்துவார். உடனே நாம் அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலெல்லாம் பக்தி உள்ளவனும். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்க விரும்புறீங்கன்னா, ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறை திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்லி என்னை மன்னிச்சிருங்க என்று ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, இனி நான் அந்த தவறை செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவ பலத்தை நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த தவறினாலே வரக்கூடிய ஜலப்பிரவாகம் போல ஒரு சூழல் வந்தாலும் தேவன் நம்மை விடுவிப்பாராம். பக்க விளைவுகள் வந்தால் கூட அந்த விளைவுகள் அதிகமாய் நம்மை பாதிக்காத வண்ணம் தேவன் நம்மை காத்து விடுவாராம். ஏனெனில் நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். தகப்பனுக்கு விரோதமா ஒரு பாவம் தப்பு பண்ணிட்டு அந்த தகப்பன் ஒரு குச்சி எடுத்துட்டு அடிக்க வர்றார். ஓடி வந்து தாய்க்கு பின்னால ஒளிஞ்சுக்கிடும் குழந்தை. சில வேளைகளில தகப்பனுக்கு பின்னாலே ஒளிஞ்சுக்கிடும். சில வேளைகளில் தகப்பனுடைய கரத்தை இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு என்னை அடிக்காதீங்கப்பா, எனக்கு வலிக்கும்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு காதறம். காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கும்.
இதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவாகிய ஆண்டவர் நமக்கு செய்கிற அந்த பரிந்து பேசுதலுக்கும் அடையாளமாய் இருக்கிறது. அவரே நம் மறைவிடமாய் இருக்கிறார். பிசாசான நமது பாவத்தின் மூலமாக குற்றச்சாட்டு பண்ணி நம்மை பழி சொல்லி தண்டனைக்கு நேராக வழிநடத்துகிறவனாக இழுத்துச் செல்ல விரும்புவான். நாம் கிறிஸ்துவிடத்திலே ஓடி போய் அவரிடத்திலே சொல்லிவிடும்போது அவர் அந்த குற்றங்களை மன்னிக்கிறவராக, மறக்கிறவராக, நம்மை மீட்டெடுக்கிறவராக காணப்படுகிறார். ஏனெனில் அண்ட சராசரம் அவருடையது. நாம் என்ன பாவம் செய்தாலும் தேவனுக்கு விரோதமாய்த்தான் பாவம் செய்கிறோம். நாம் அவரிடத்துல போய் சொல்லிவிடும்போது அவரால் மன்னிக்க முடிவதற்கு காரணம் அவர்தான் அண்ட சராசரத்தின் அதிபதி, அவருடைய சொத்து. ஆதலால் அவருடைய சொத்துக்கு நாம் உண்டாக்கிய இழுக்கை, அதனுடைய நஷ்ட ஈடை தேவனே ஏற்றுக்கொள்கிறார். இப்படி நாம் செய்யும் போது தேவன் நமக்கு போதிப்பாராம், நடக்க வேண்டிய வழியை காட்டுவாராம், அவருடைய கண்ணை நம்மேல் வைத்து ஆலோசனை சொல்லுவாராம். 9வது வசனம் நமக்கு சரியான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறது. ஒரு குதிரையை வாரோ அல்லது கடிவாளமோ போட்டு கட்டினாலே ஒளி அது வாயை கட்டாது. அது அந்த வளர்க்குறவனுக்கு கிட்ட வந்து சேராது. அது போல நீ கீழ்ப்படியாம இருக்காத, நீ தவறான வார்த்தைகளை பேசாத, உனக்கு தேவையில்லாத உணவு பதார்த்தங்களை விரும்பாத, உன்னை அடக்கு முறையால அடக்கணும்னு சொல்லி விரும்பாத. நான் உன்னை அடக்கு முறையா அடக்க விரும்பல, உனக்கு நான் சட்டத்திட்டங்களை போட்டு நான் அடக்க விரும்பல, உன்னை நான் ஃப்ரீயா விட விரும்புறேன். ஒரு நல்ல மிருகம் தன் வளர்ப்பு எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படியுமோ அப்படி வில்லிங்கா, வாலண்டியரா, சுயமா, உன் சுய விருப்பத்தோடு நீ எனக்கு கீழ்ப்படி என்று தேவன் விரும்புகிறார். அழகான ஒரு வசனம். இந்த வசனம் மனப்பாடம் செய்து, ஆண்டவரே நான் இயல்பு நிலையிலே கீழ்ப்படிதல் உள்ள குணமாய் உம்மிடத்துல வர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இதை நாம் செய்யவில்லை என்றால் துன்மார்க்கமாய் இருப்போம். அப்பொழுது வேதனைகள் பெருகும். நாம் கர்த்தரை நம்பி அவருடைய கிருபையினாலே சூழ்ந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவின் சாயலை அணிந்தபடினாலே அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவருடைய பெயர் பாவிகள் அல்ல, நீதிமான்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களை, எங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் இருதயம் போல, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையும் கிறிஸ்துவை போல சிந்திக்கிற திறனையும் பெற்றவர்களாய் மாறும்போது இருதயம் செம்மையானதாய் காணப்படும். அப்பொழுது நாம் ஜெயகம்பீரமாய் ஆனந்த முழக்கமிடுவோம். இந்த வசனங்களை கேட்பதினாலே, தியானிப்பதினாலே பரிசுத்த ஆவியானவர் தேவனண்டையிலே நம்மை நடத்தி செல்லத்தக்கதாக மனமாற்றங்களை கொண்டு வருவதற்கு உதவி செய்வாராக. ஆமென்.